சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆராதனையின் அழகு ஆண்டவரை கவர்ந்து இழுக்க அவருக்கு வேண்டிய பலியை செலுத்த வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி என்ன? நம்முடைய இருதயத்திலே நொறுங்குண்டு நம்முடைய உள்ளம் உடைந்தவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அபாத்திர நிலைமைகளை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய அபாத்திர தன்மைகளை நாம் உணரணும். முதலாவது அபாத்திர தன்மைகளை அறிக்கையிட்டு அபாத்திர நிலைமைகளை உணர்ந்து ஆண்டவருடைய மாட்சிமைகள், அந்த மகிமைகள் மாட்சிமைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகும். ஆண்டவரே, உடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பதற்கு எள்முனை அளவு கூட நான் அருகதையற்றவன் என்பதை முதலாவது நாம் உணரணும். நம்முடைய ஆராதனை ஆண்டவருடைய கண்களுக்கு மிக அழகாய் தெரிய வேண்டுமானால் முதலாவது நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்ட பாவியாயிருந்தவன், இந்த தேவ சமூகத்திலே வந்து நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்கிற நம்முடைய அபாத்திர தன்மைகளை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மாட்சிமை மகிமை, என்னுடைய இந்த தாழ்வான நிலைமை ரெண்டையும் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் எப்போது நமக்கு இருக்கணும் என்றால், இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதோ ஒரு புத்தகத்தில் படிக்கிறது போல அல்ல. எல்லாமே ஆவிக்குரிய ஜீவனுள்ள வார்த்தைகள். இதெல்லாம் ஆழ்த்துவம் உடையது. இயேசுநாதர் நேரில் வந்து உங்களிடத்தில் பேசுனா என்ன நடக்குமோ அது இந்த பைபிள் வாசித்து தியானிக்கும் பொழுது நடக்கும். அது நடக்கும். ஆண்டவர் ஆராதனையிலே நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நாம் எப்போதும் நம்முடைய அபாத்திர தன்மைகளை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய மாட்சிமையும் மகிமையும் போற்றி புகழும் பொழுது நம்முடைய கண்களிலே வழியும் கண்ணீர், அது அவருக்கு மிகவும் பிரியம், மிகவும் பிரியம். உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டாயே என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஆராதனைக்கு நம்மை முதலாவது அர்ப்பணித்து தற்பரிசோதனை செய்து ஆராதனையிலே கலந்து கொள்வோம். ஆராதனை நமக்கு மிக ஆசீர்வாதமாய் வந்து முடியும். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் ஆராதிக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.